அப்ப இன்றைய காலகட்டத்தில் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு எப்படி சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அப்ப சந்தோஷத்தை குடுக்க முடியுமா? இல்ல சந்தோஷத்துக்கு வழிய காட்ட முடியுமா? அப்படின்னா, அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழிகாட்ட முடியும்? அதத்தான் காட்டுறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பை சார்ந்து ஒரு சிலர் இந்த கருத்தை முன்வைத்த விதம்லாம் உண்மையாலுமே எதார்த்தமா வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையெல்லாம் எடுத்து சொன்ன விஷயம்லாம் அருமை. அந்த மாரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்னையும் பார்த்தாவே சரியா அதுக்கு வழிகாட்ட முடியும் என்பதுதான். அதான் அனுபவம் அனுபவம் இருந்தாவே வாழ்க்கைக்கு வழியை காட்ட முடியும். பெரியோர்களை மதித்தாவும் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. பெரியோர்கள் சொல்லை கேட்டு நடந்தாவும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா பெரியோர்களுக்கு அனுபவம் அதிகம் அப்படிங்கும்போது, இப்ப இதெல்லாம் நமக்கு அறிவுரை நமக்கு தேவையான்னு பார்த்தா தேவையில்ல. ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை எப்படி நம்ம போக்கணும்? அவங்களுக்கு எப்படி வழிகாட்டணும்? எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துவது? அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க கேள்வியே. அதுக்குள்ள சொன்னா போதும் சந்திரன். நீங்க எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் நினைக்கலாம் அப்படிங்கிறது. இருந்தாலும் சில இடத்துலயும் சில கருத்துக்கள் நம்ம பேசி தான் ஆவணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வாடிக்கையாளருக்கு வெறும் ஜாதகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது. சில நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே வர்றாங்க. கஷ்டப்படுறவங்க, நஷ்டப்படுறவங்க, சந்தோஷப்படுறவங்க அனைத்துமே வர்றாங்க. அவங்கலாம் எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அதை உணர்த்தணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அப்ப முதல் ஒரு தோஷமுள்ளத எத எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்னைக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் தோஷமுள்ள ஜாதகத்தை எப்படி அவங்களுக்கு சந்தோஷமாக வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு தலையாய ஒரு கடமை. ஏன்னா, அதுல காட்டிட்டோமாவே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை தான். இதுல தாங்க நெறைய பேர் தோத்து போறாங்க அப்படிங்கிற தன்மை இருக்குது. அதாவது திருமணமே இன்னைக்கு ஆவுறது ரொம்ப ரேரா இருக்குதுங்கிறாங்க. அதாவது தன் பிள்ளைய பெத்தவங்களும் சரி, பையன பெத்தவங்களும் சரி, என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ண பார்க்கணுங்க. அந்த பெண்ண பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு எங்களுக்கு வயசாயிர மாட்டேங்குது. அதே மாரி பொண்ண பெத்தவங்களும் என் பொண்ண நல்ல பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குடுக்கணுங்க. நாங்களும் நெறைய ஜாதகம் பார்க்குறோம். எல்லாமே ஏதோ ஒரு தடை தாமதமா வந்துகிட்டே இருக்குது. எங்க பையனுக்கு தகுந்த ஜாதகம் அமையல. அதே மாரி எங்க பொண்ணுக்கு தகுந்த ஜாதகம் அமையல அப்படின்னு எந்த ஜாதகத்த பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகமும் அதே மாரி தான். திருமண பொருத்தத்துக்கு அவங்க எந்த ஜாதகத்த பார்த்தாலும் வாண்டாங்கிறாங்க. ஏதோ ஒரு குறை சொல்றாங்க. இப்படி வேணுங்கிறாங்க, அப்படி வேணுங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாரி அவங்களுக்கு அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது என்பதை அவங்க மனரீதியாக என்கிட்ட சொன்ன விஷயம். அதாவது இதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்ப திருமண தோஷத்துக்கு